வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போடுறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது வீடியோ போட முடியல, ஏன்னா வேலைப்புல அதிகமாக இருந்ததுனால. நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் தீவன முறைகளில் தான் கேட்டுருக்காங்க. எப்படி லாபமாக கொண்டு போகிறது, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது மாட்டுப்பண்ணையில் கஷ்டம். நம்ம செய்கிற வேலைகள் நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா அது கஷ்டம் நமக்கு கண்டிப்பாக வராது. சரிங்களா? நம்ம இஷ்டங்கள் கொஞ்சம் அதனுடைய சுணக்கம் வந்தாவே நமக்கு அது கஷ்டம் மாதிரி நம்ம தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? எந்த வேலையை நம்ம வேலையை நம்ம கண்டிப்பாக பிடிச்சி தான் செய்யணும். மாட்டுப்பண்ணையை பொறுத்தளவுக்கு பிடிக்காமல் வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு பிடிக்காம கூட அந்த வேலைக்கு நம்மளை பிடிக்காது. ஓகேங்களா? அந்த மாட்டுப்பண்ணை வேலைக்கு நம்மளை பிடிக்காத போயிடும். அப்போ நம்மளுடைய சிந்தனைகள்லாம் மாறி போயிடும். ஓகேங்களா? அப்படி சிந்தனைகள் எல்லாம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா அதுலேயே நம்ம முழுசாக அதில் நம்ம ஈடுபாடு நம்ம அதில் தான் இருக்கணும். கண்டிப்பாக ஈடுபாடும் இருக்கணும். நமக்கு பணம் வேணும், சம்பாதிக்கணும், தனிப்பட்ட முறையில் நம்ம சமூகத்தில் நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு ஆர்வமும் நமக்கு இருக்கணும். சரிங்களா? அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. நம்ம அந்த தொழிலில் வெளில வரணுங்கிறத முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? நம்ம விவசாயிகளாக இருக்கிற நமக்கு முக்கியமான பொருளாதாரம், பணம் ஈட்டக்கூடிய, உடனடியாக பணம் ஈட்டக்கூடிய ஒரே ஒரு தொழில் நம்ம மாட்டுப்பண்ணை தொழில் மட்டும்தான். வேறு எந்த ஒரு தொழிலையுமே நம்மளால் திடீர்னு நம்ம பணம் சம்பாதிக்க முடியாது. ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்க முடியாது, ஒரு நாணயத்தை சம்பாதிக்க முடியாது. ஏதோ ஒரு செலவு பண்ணணுன்னா இதை வச்சு நம்ம செலவுக்கு பைசா வாங்கலாம் வெளியில். ஓகேங்களா? அனைத்துக்குமே நம்ம மாட்டுப்பண்ணை தொழில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தொழில். மாட்டுப்பண்ணை தொழில் அற்புதமான தொழில். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இஷ்டப்பட்டு செய்யுங்க. இஷ்டப்பட்டு ஒரு தொழிலை செஞ்சோன்னா அது கண்டிப்பாக அந்த தொழில் நமக்கு கை கொடுக்கும். இப்போ டாடா பிர்லா அவர் சொல்லும்போது, ஒரு தொழிலை என்ன ஏதுன்னு தெரியாமல் அந்த தொழிலில் நான் இறங்க மாட்டேன். அப்படி இறங்கிட்டேன் அப்படின்னா அந்த தொழில் சரியாக இருக்கோ இல்லையோ அதை நான் செஞ்சே முடிப்பேன், கண்டிப்பாக சக்ஸஸாக கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி ரத்தன் டாட்டா அவர்கள் சொல்லுவார். அந்த ஒரு வரிகள் முக்கியமாக எல்லாருக்குமே பொருந்தும். சரிங்களா? ஏதோ ஒரு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? அந்த முடிவில் இறங்கிட்டீங்க அந்த தொழில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலை நம்ம வெளியில் கொண்டு வந்தே சேர்க்கணும். அப்போ என்ன உனக்கான முக்கியமான ஒரு மனசில் உறுதி இல்லை, அதனால் மனசு கஷ்டப்பட நீ அலைப்பாய விட்டதுனால அந்த தொழில் மாற ஆரம்பிக்குது. சரிங்களா? மாட்டுப்பண்ணை தொழிலுங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு நல்ல தொழில். எப்பொழுதுமே கைத்தொழில் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம தான் எந்த ஒரு துறையிலையாக இருந்தால் நம்ம மேலே வரலாம். நீ படிச்சுட்டு வெளியில் போய் நீ எவ்வளோ மாதம் சம்பாதிக்கலாம் போகலாம், இல்லை ஒரு நிம்மதியை தேடணும் அப்படின்னா நம்ம மாதிரி ஆடு மாடு கோழியை வளர்த்து ஒரு உயிரினத்தோட ஒரு அன்பு வச்சு அதனுடைய நம்ம சேர்ந்து வாழும் பொழுது தான் நமக்கு அந்த ஒரு இயற்கை எண்ணில் தான் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? நம்ம காசு பணம் இருந்தால் எல்லாத்தையும் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. காசு பணங்கிறது பெரிய விஷயங்கள்ல, ஆனால் எல்லா சந்தோஷமும் சேர்ந்து நம்ம வாழ போகிறோம். சரிங்களா? நம்ம முக்கியமாக ஒரே ஒரு விஷயந்தான் இல்லாமல் இருக்கோம். இந்த காசு பணம் தான் இல்லாமல் இருக்குமே தவிர நமக்கு அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கஷ்டப்படுத்தும். ஆனால் சந்தோஷம் அனைத்துமே நமக்கு கிடைக்கும். இயற்கையான காற்று, நல்ல உணவு, திருப்தியான வாழ்க்கை அனைத்துமே இந்த மாட்டுப்பண்ணை, ஆடு மாடு கோழி வளர்ப்பில் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறோம், அது கம்மியாக சம்பாதிப்போம், அவ்வளோதான். சரிங்களா? எல்லா வகையிலையுமே அனைத்து தரப்பு மக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டைலை நம்ம மாற்றிக்கணும். யார் உலகம் 1000 விஷயங்களை சொல்லுவோம் நம்மளை பற்றி. சரிங்களா? நமக்கு தான் நம்மளை பற்றி தெரியணுமே தவிர அடுத்தவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் பாதையில் போயிட்டே இருங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க. சரிங்களா? மாட்டுப்பண்ணை என்றைக்குமே உங்களை கையை விடாது. அதான் முன்னோர்கள் சொன்ன மாதிரி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் அப்படின்னு.
கண்டிப்பாக அந்த ஒரு விஷயங்கள் நம்ம மாட்டுப்பண்ணையிலேருந்து எல்லா தொழிலுக்குமே ஒத்து போனது. ஆனால் நம்ம மாட்டுப்பண்ணையில் 100க்கு 100% ஒத்து போகும். ஓகேவா? இந்த மாட்டுப்பண்ணையில் முக்கியமாக வந்து நமக்கு தோல்விக்கான காரணங்கள் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயங்களை செஞ்சோம்னா இன்னமும் நல்லபடியாக வந்து நம்ம மாட்டுப்பண்ணை தொழிலில் வந்து நம்ம சக்ஸஸாக வரலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த